Hey buddies, welcome to even the Chatter Box. இன்னைக்கு நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம். அதுக்காக நான் எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு gift கேட்டிருந்தேன். அது என்னன்னா K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஆமா buddies, இத வந்து என்னென்ன எப்பலாம் யூஸ் பண்ணனா லைவ் ஷோல யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூல யூஸ் பண்ணலாம், vlog and short வீடியோல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நான் வந்து நிறைய vlogsலாம் வந்து பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ மவுண்டன். பட் அந்த ப்ளூ மவுண்டனில் வந்து என்னோட வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ தட் வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து நம்ம 20 மீட்டர்ஸ் போய் பேசினா கூட வந்து கேட்கும். ஐ திங்க் K8ன்னு நினைக்கிறேன். அந்த மாடலில் வந்து நம்ம 30 மீட்டர்ஸ் போயிட்டு பேசினா கூட கேட்கும். ஸோ இது வந்து இந்த 1/2 இருக்கு. பட் நம்மளது வந்து 1/1 அண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் C டைப் மொபைல்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு லைக் அப்போ விவோ அண்ட் போக்கோ வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து C டைப்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து பிரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூவாக வந்து வந்திருக்கு. ஸோ இது பிரிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மைக் வந்து தந்திருக்காங்க. ஸோ என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைக் இதில் வந்து ஷர்ட்டில் வந்து வேர் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். செகண்ட் வந்து இந்த மைக் கனெக்ட் ஆகணும், ஒயர்லெஸ் இல்லையா, பட் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும் இல்லையா, அதுக்காக வந்து ப்ளக் பண்ணுற ஒரு நீங்கள் இது ஃபோனில் ப்ளக் பண்ண ஆக்சுவலி. தேர்ட் வந்து இந்த சார்ஜர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எடுத்துட்டோம். ஸோ பாருங்க, இந்த சார்ஜர் வந்து இப்படிதான் வந்து இருக்கும். எப்படின்னா இந்த மைக்ரோஃபோன் இருக்குல்ல, இந்த மைக்ரோஃபோனில் வந்து இந்த சின்னதை வந்து இது பண்ணோம். இந்த பெரிய பிளக் வந்து நீங்கள் அடாப்டரில் வந்து பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடாப்டரில் பண்ணோம். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா காமனாக இது வாங்கினோடனே வந்து இங்கே வந்து ஒரு கேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபிட் ஆகும். அதை வச்சு வந்து இதுக்கும் சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு நினச்சி போட்டுருவாங்க. பட் வந்து அது ரியல் ரீசன் வந்து இல்லை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது இன்டர்வியூ போயிட்டுருக்கீங்க, பட் உங்களோட ஃபோனில் வந்து லோ சார்ஜாக இருந்துச்சு, நீங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ளக் பண்ணி இதில் உங்களோட ஃபோன் சார்ஜரை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஃபோனை வந்து சார்ஜ் எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து இதை வச்சுருக்காங்க, அந்த பர்பஸ்க்காக தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கேபிள்ஸ் தான் வந்து தான் இருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய பேர் சேர்ந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது 3 to 4 hours வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் புட் இட் இன் 3, 2, 1. ஸோ buddies, நான் வந்து ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, கிரீன் லைட் தானே எரிஞ்சிட்டு இருக்கு. பட் அதுவே இந்த கிரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிச்சுன்னா அது வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பியூர் கிரீன் லைட்டா இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை போட போறோம். இப்போ போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயம் வந்து சொல்ல போறேன். என்னன்னா இதோட மெயின் ஃபீச்சர் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து இப்போதைக்கு நம்ம போட்டுடலாம். ஸோ லெட்ஸ் வியர் இட் இன் 3, 2, 1. ஸோ buddies, இப்போ நான் வந்து இதை வியர் பண்ணிட்டேன். இந்த ரிவ்யூஸ்லேருந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நாய்ஸ்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த கார் சவுண்ட்ஸ்லாம் வந்து இது வந்து பிளாக் பண்ணால் அது அவ்வளோ கேட்காது. ஸோ நீங்கள் வந்து vlog போறீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து இருக்கும். லைக் இந்த கார்ஸ்ல வந்து சவுண்ட்ஸ்லாம் வந்து வரும். நிறைய பேர் வந்து டாக் பண்ணுறதுலாம் கேட்கும், விண்ட் ப்ளோவிங் சவுண்ட்லாம் கேட்கும். பட் இதில் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம்.
So I hope you enjoyed this video. Please give me a like, share, comment and subscribe. Bye. Have a nice day.